பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேப்ப மரத்தில் நிறைய இடத்துல பால் வரதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எந்த கோவில் இல்லாத ஒரு சிறப்பு கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தேப்புடையூர் கிராமத்தில் மாரியம்மன் கோவிலானது இருக்குங்க. இந்த மாரியம்மன் கோவிலில் அவங்க தண்ணி பார்த்திங்களா குடமாக ஊற்றி கொண்டு இருக்காங்க. இருந்தால் கூட அந்த அம்மனோட பாதத்தில் பால் வடிகிறது நிற்கவே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புத காட்சி இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று வருதுங்க. ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இதை பார்க்கறதுக்காக ஏராளமான மக்கள் பார்த்திங்களா கூட்டமானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க. இந்த வைரலான இந்த காட்சியை நம்ம எப்போவுமே காண முடியாதுங்க. இந்த காட்சி காண்பது கூட ரொம்ப ரொம்ப புண்ணியம் அரிதான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையும் சரிங்க தலையெழுத்துமே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேப்புடையூர் மற்றும் அதனோட சுற்று வட்டார கிராம மக்களுக்கு இந்த மாரியம்மன் பார்த்திங்களா காவல் தெய்வமாக விளங்கி வருகிறதுங்க. இந்த ஆலயத்தில் எப்போவுமே நடக்காத இந்த ஒரு அரிதான காட்சியை பார்க்க மக்கள் பார்த்திங்களா நிறையவே இருக்காங்க. ஆடி மாதத்தில் இந்த ஆலயத்தில் பல்வேறான சிறப்புகளுமே நடைபெறுமா. இந்த அம்மன் ஆலயம் உங்கள் ஊரில் அம்மன் ஆலயம் ஏதாவது இருக்கா? மறக்காமல் உங்களுடைய ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்திங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் தேப்புடையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் இந்த பகுதியோட ரொம்ப முக்கிய சக்தி தலமாக இருந்து வருதுங்க. சுற்று வட்டார கிராம மக்களோட காவல் தெய்வமாக இந்த கோவிலானது இருக்குது. ஆடி மாத திருவிழா, தீமிதி திருவிழா மற்றும் பொங்கல் வைபவம் எல்லாமே ரொம்ப விமர்சையாக இந்த ஆலயத்தில் நடைபெறும். மேலுமே வேண்டிய வரங்களை அனைத்துமே அருளக்கூடிய அம்மனாக இந்த பகுதி மக்களால் நம்பப்படுது. மேலுமே பழமை வாய்ந்த ஒரு தலமாகவும் இந்த கோவிலில் இருக்குங்க. நேர்த்தி கடன் இந்த அம்மனுக்கு பார்த்திங்களா, அம்மனுக்கு பொங்கல் வைப்பது, மாவிளக்கு ஏற்றுறது மற்றும் அக்னி சட்டி எடுக்கிறது போன்ற நேர்த்தி கடன்கள் எல்லாமே பக்தர்கள் செலுத்துவாங்க. நோய்களை தீர்க்கும் ஒரு சக்தி கொண்டவளாகவும் விவசாயம் செழிக்க அருள் பாலிப்பவங்களாகவும் அம்மன் பார்த்திங்களா இருக்கிறாங்க. குறிப்பாகவே தேவுடையூர் மாரியம்மன் கோவில் திருவிழாக்கள் இந்த பகுதியோட கலாச்சாரம் மற்றும் ஒற்றுமையை ஒரு அற்புதமான முறையில் இருக்கக்கூடிய அமைகிறதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட இன்னும் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் என்ன, மேலுமே இந்த மாரியம்மன் கோவில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாரியம்மன் பொதுவாகவே மழையையும் குளிர்ச்சியையும் குறிக்கக்கூடிய சக்தியோட அவதாரமாக கருதப்படக்கூடிய தமிழ்நாட்டில் முதன்மையான கிராம தேவதையாக இருக்காங்க. மேலுமே அம்மை நோய் போன்ற வெப்ப நோய்களை தீர்ப்பவங்களாகவும் பஞ்சம் போக்கக்கூடிய ஒரு தாயாகவும் துஷ்ட சக்திகளிலிருந்து காப்பவங்களாகவும் வேப்பிலை மற்றும் மஞ்சள் நீராட்டு வழிபாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறவர் தான் இந்த மாரியம்மன். மேலுமே மாரியம்மனை வழிபட்டாலே அனைத்து பிரச்சனையுமே தீருங்க. அம்மை, கண் நோய்கள், தோல் வியாதிகளை தீர்க்கும் அம்மனாக இந்த மாரியம்மனானது பல்வேறான கோவில்களில் போற்றப்படுகிறாருங்க. வேப்பிலை அணிவித்தல், தீச்சட்டி எடுத்தல், மாவிளக்கு ஏற்றுதல், மஞ்சள் நீர் ஊற்றுதல் மற்றும் தீ மிதித்தல் போன்றவை எல்லாமே இந்த மாரியம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்குங்க. மேலுமே இந்த அம்மன் பார்த்திங்களா மாரியம்மன் வழிபாட்டின் மூலம் மன அமைதியானது நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாரியம்மனை வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அது மாறிவிடுங்க. மாரியம்மன் அருள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறான அதிசயங்கள் நிகழும். மேலுமே இந்த அற்புதமான காட்சியை பார்க்கும்போது நமக்கு மெய் சிலுக்குது அல்லவா. மாரியம்மன் அப்படிங்கிறவங்க ஒரு தமிழ்நாட்டுப்புற பெண் தெய்வங்க. இவர் தென்னிந்தியாவில் குறிப்பாகவே கிராமப்புறத்தில் பரவலாக வழிபடப்படக்கூடியவங்க. மேலுமே கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பத்தினால மனிதர்களுக்கு அம்மை போன்ற வெப்ப கால நோய்கள் ஏற்படும் இல்லையா. இந்த வெப்ப நோய்கள் வராமல் தடுக்க கோடை காலத்தில் மழை பெஞ்சு குளிர்ச்சி அடைய வேணும் அப்படிங்கிறதுக்கு நினைத்து மழை தர வேண்டினாருங்க. இந்த தெய்வம் மாரி மலை அம்மன் என்று அழைக்கப்பட்டது. இந்த மாரியம்மன் பல நோய்களை போக்கும் கசப்பு சுவையுடைய வேம்பு மரத்தை தலவிருச்சகமாக கொண்ட சக்தியோட மற்றொரு நிலை என்றுமே சொல்கிறாங்க. இதனால் இந்த மாரியம்மனுக்கு தலவிருச்சகமாக வேம்பு மரமே இருக்கிறது. இந்த மாரியம்மன் இடத்திற்கு தகுந்தபடி பல்வேறான பெயர்கள் பற்றிங்களா அழைக்கப்படுறாங்க. மாரியம்மன் குறித்த கதையில் தொன்ம கதைகளுமே நாட்டுப்புற நம்பிக்கைகளுமே கலந்திருக்கு.
மேலுமே வைரவராஜன் அப்படிங்கிற மன்னனோட மகள் ரேணுகாம்பாள் அவளுக்கும் ஜமதகினி முனிவருக்கும் மணமாகிறாகிறது. எனவே இந்த இணையருக்கு ராமன் அப்படிங்கிற மகன் பார்த்திங்களா பிறக்கிறாங்க. ரேணுகா தன்னோட கற்பின் ஆற்றலால் அபாரமான சக்தியை கொண்டிருக்கிறாளுங்க. அவள் வெறுங்கையோடு பத்மசரஸ் அப்படிங்கிற சுனைக்கு போய் தன்னோட சக்தியால் தண்ணீரையே ஒரு குடமாக செஞ்சு அதில் தன்னோட கணவரோட சடங்குகளுக்கு வேண்டிய நீரை கொண்டு வருவா. ஒரு நாள் அவள் அர்ஜுனைக்கு வழக்கப்படி தண்ணீரை கொண்டு வர செல்லும்போது அங்கு வானில் சென்ற அழகு வாய்ந்த கந்தர்வன் ஒருவனை காண்கிறான். இதனால் அவளோட கற்பினால் பெற்ற ஆற்றலை இழக்கிறாள். இதனால் முன்போல் நீரை கொண்டு குடம் தூக்க செய்ய அவளால் முடியாமல் போகிறது. இதை அறிந்த ஜமதகினி கோபம் கொண்டு மகன் பரமாசுரனை அழைத்து அவனோட தாயோட தலையை துண்டிக்குமாறு கட்டளையிடுகிறார். பரசுர ராமனும் பார்த்திங்களா தன்னோட தந்தையோட கட்டளையை நிறைவேற்றுகிறாரு. இதனால் திருப்தி அடைந்த ஜமதகியும் பரசுராமனை பார்த்து ஏதாவது ஒரு வரம் வேணுமா அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்திங்களா தன்னோட தாயாரை உயிர் பெற வேணும், உயிரோடு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஜமதிக்கியும் அவளை உயிர்ப்பிக்க தன்னோட அற்புத சக்தி கொண்ட தீர்த்தத்தை பரசுராமனிடம் கொடுத்து அவளை உயிர்ப்பிக்குமாறு செல்கிறாங்க. மேலுமே பரசுராமர் தன்னோட தாயாரை கொல்ல போன பொழுது அதை தடுத்த ஒரு பறையர் பெண்ணையும் தலை தூண்டி கொன்று தன்னோட தாயாரையும் தலை தூண்டி கொண்டிருந்தாங்க. தந்தை அளித்த வரத்தினால் மகிழ்ந்த அந்த பரசுராமர் பார்த்திங்களா அங்கே கிடந்த முண்டங்களையும் தலைகளையும் ஒன்று சேர்த்து போது தவறாக தன்னோட தாயோரோட தலையை பார்த்திங்களா அந்த வேறொரு பெண்ணோட உடலனும் அந்த பெண்ணோட தலையை பார்த்திங்களா தன்னோட தாயாரோட உடலனும் சேர்த்து விட்டாங்க. உயிர் பெற்ற 2 பெண்களுக்குள்ள யாரை தன்னோட தாயாராக எடுத்துக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. தயங்கிய அந்த பரசுராமரை பார்த்து ஜமதிக்கியும் மனித உடலிலேயே ரொம்ப முக்கியமானது தலையாகையினால எந்த பெண்ணோட உடலில் தன்னோட மனைவியோட தலை இருக்கிறதோ அவளையே தன்னோட தாயாராகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றொரு பெண்ணுக்கு மாரியம்மன் அப்படிங்கிற பெயரானது கொடுக்கப்பட்டது. அவர் ரேணுகாம்பாளுக்கு பணியாளராக நியமிக்கப்பட்டார். மேலுமே இந்த அற்புத காட்சி பார்த்திங்களா பல்வேறான அதிசயங்களையும் கொண்டிருக்கு. இப்படி தான் மாரியம்மன் பார்த்திங்களா உருவானதாங்க. மாரியம்மனை நம்ம எப்படி வணங்குறது? உடல் நலம், மன அமைதி, குடும்பத்தில் செழிப்பு, அம்மை, காய்ச்சல் போன்ற நோய்களை எல்லாமே குணமாக்கக்கூடிய ஒரு சக்தியானது இந்த மாரியம்மனுக்கு இருக்குங்க. மேலுமே துஷ்ட சக்திகள், எதிரிகள் மற்றும் நவகிரக தோஷங்களை போக்கும் ஒரு காக்கக்கூடிய தெய்வமாக மாரியம்மன் பார்த்திங்களா இருக்கிறாருங்க. மாரியம்மனை வழிபட்டாலே நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக தீர்ந்துவிடும். மேலுமே இந்த மாரியம்மனை நம்ம பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியம், திருமண தடைகள் நீக்கும், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படுங்க. இந்த மாரியம்மனை நம்ம தொடர்ந்து வழிபடும் போது செல்வம் மற்றும் வெற்றியுமே கிடைக்கும். வீட்டில் செல்வ செழிப்பு, தொழிலில் அபிவிருத்தி மற்றும் அனைத்து காரியங்களிலுமே வெற்றி கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து மாரியம்மன் வழிபாடு செய்யலாம். மேலுமே மன உறுதியுமே கொடுக்குங்க. அம்மன் வழிபாடு மன அமைதி, மன தைரியம், நம்பிக்கை இது எல்லாத்தையுமே கொடுக்கும். மேலுமே இதை அம்மனை எந்தெந்த நாட்களில் வழங்கலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வேப்பம்பூ சமர்ப்பித்தல், எலுமிச்சை மலை சாட்டுறது, இந்த மாதிரி காப்பு, கூழ் வார்த்தல் போன்றவை எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. சமயபுரம் மாரியம்மனை வழிபட நவகிரக தோஷங்கள் முழுவதுமே தீரும். மேலுமே மாரியம்மனை வழிபட்டாலே உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே ஒவ்வொரு நாளுமே அன்னைக்கு உகந்த நாள் தாங்க. மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். திங்கட்கிழமையில் நாம் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டு வந்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி நன்மை பெற முடியும். இந்த கிழமையில் அம்மனை வழிபட்டு வந்தாலே உடல் நிறைய குறைவில் இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த உலகோட ஆதார சக்தியாக திகழ்போல் தான் அன்னை ஆதிபராசக்திங்க. அவள்கிட்ட இருந்து தான் மும்மூர்த்திகளும் தோன்றினாங்க. உலக மக்களை காத்து ரட்சிக்காகவே பல ஊர்களில் பல பெயர்களில் அன்னை ஆதிபராசக்தி கோவிலானது கொண்டிருக்காங்க. அதில் எந்த அம்மனை வழிபட்டால் என்ன பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மதுரையில் ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சி அம்மனை வழிபட்டாலே சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மேலுமே திருமண தடை அகலும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலுமே வேண்டிய வரங்கள் அனைத்துமே
நமக்கு கிடைக்கும். காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டாலே நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டாலே குடும்பத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அடுத்ததை பார்த்தோமா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கன்குடியில் இருக்கக்கூடிய மாரியம்மனை வழிபட்டாலே தீராத வயிற்று வலி, கை கால் வலி இது எல்லாமே குணமாகும். அது மட்டும் இல்லாமல் கண் நோய் இருக்கிறவங்க தேவிக்கு அபிஷேகம் செஞ்சு நீரால் கண்களை கழுவி வர நோய் நிச்சயமாக நீங்குங்க அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய காட்சி பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிங்க. மாரியம்மன் கால் பாதத்தில் இருந்து இந்த பால் வடியும் காட்சியானது ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்களுமே கூட பார்க்கலாங்க. கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய தேப்புடையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் தாங்க. மேலுமே திருச்சிராப்பள்ளியிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஆதி பராசக்தியாக இருக்கும். சமயபுரம் மாரியம்மனுக்கு மகமாயி அப்படிங்கிற இன்னொரு பெயருமே இருக்குங்க. மேலுமே வெக்காளியம்மன் பக்தியோட வேண்டவங்களுக்கு குறைகளை தீர்த்து வரும் ஒரு அற்புதமான கோவிலாக இந்த கோவிலானது திகழ்ந்து வருதுங்க. மேலுமே இது பார்த்திங்களா, வேப்ப மரத்திலிருந்து பால் வடியக்கூடிய காட்சியை நம்ம அனைவருமே பார்த்துருப்போம். ஆனால் இந்த அம்மன் பாதத்தில் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த பால் பார்த்திங்களா வடியது அப்படியே இருக்குங்க. அந்த பால் பார்த்திங்களா அருமையான ஒரு காட்சியாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு நோய்கள் அனைத்துமே தீருமா.